ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு டிசி ஃபுல் டீம் அனலைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவங்களோட பேட்டிங் பார்த்துடலாம். தி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இன் their பேட்டிங். கேஎல் ராகுல், கருண் நாயர், டேவிட் மில்லர், பென் டக்கெட், அது போல நிறைய டாப் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ சஞ்சு, பேட்டிங் வந்து சூப்பர் ஐடியல் கண்டிஷனுக்கு சூட் ஆகிற பேட்டிங் நல்லா இருக்கு. பேட்டிங் லைன் நம்ம அப்படியே பார்க்கும்போது டிஸ்ட்ரக்டிவும் இருக்கு. கேஎல் ராகுல் மாதிரி ஒருத்த ஒன் மேன் ஹூ கேன் டேக் அந்த மாதிரி ஒரு பேட்டிங்கும் இருக்கு அவங்க கிட்ட. நிதிஷ் ராணா, கேஎல் ராகுல் அண்ட் அப்படியே கீழே ஃப்ளோ ஆகுது. அண்ட் பேட்டர்ஸ்ல எஸ்பெஷலி அந்த ரெண்டு சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர்ஸ் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் நல்ல டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸ், ஸ்பின் ஹிட்டர்ஸ் கூட வருது இல்ல. அப்புறம் டாப் ஆர்டர் சொல்லவே வேணாம். கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்னு சொல்லுவார்ல சீகா சார், அந்த மாதிரி எங்க கொடுத்தாலும் ஆடுவார் கேஎல் ராகுல். ஓப்பனிங்னா ஓப்பனிங், மிடில் ஆர்டர்னா மிடில், நம்பர் 5 எது இருந்துதான் அவருக்கு பிரச்சனை இல்லை. டாப் கிளாஸ் பேட்டர். ஸோ அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் டக்கெட் புதுசா ஆப்ஷன்ல எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, டக்கெட் நல்லா ஸ்ட்ரைக்கர் தான், ஹிட்டர் ஆஃப் தி பால். நான் 10 நிஷங்கா வருவான்னு சொல்லிட்டு பர்சனலா எதிர்பார்த்தேன். ஸோ ஆனா அதுக்கு மேபி சான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டக்கெட் அண்ட் அப்படியே நிதிஷ் ராணா, ஹீஸ் ஆல்சோ குட் ஸ்பின் ஹிட்டர். ஆனா நிதிஷ் ராணாக்கு என்னதுன்னா லெஃப்ட் ஹேண்டர் ஹூ கேன் ஹிட் ஆஃப் ஸ்பின்னர், அதான் நிதிஷ் ராணா. அவர் ஆஃப் ஸ்பின்னரும் நல்லா விளையாடுவாரு. அப்புறம் அக்ஷர் பட்டேல் ஓகே ஆஸ் எ கேப்டனா இல்லையான்னு தெரியல, இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல நியூஸ்லாம். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க பேட்டிங்? ஏன் அவங்ககிட்ட நல்ல ஆப்ஷன் இருக்கு, பட் அவங்களோட ஃபினிஷர் சூப்பராக இருக்காங்க. லைக் ஸ்டப்ஸ், மில்லர், அசுதோஷ் சர்மா. பட் அந்த டாப் ஆர்டர்ல அந்த பவர் வேணும்னா நம்ம கண்டிப்பா இங்க பென் டக்கெட்டை கூட்டிட்டு வந்து தான் ஆகணும். டாப் ஆர்டர் பவர், டிஸ்ட்ரக்டிவ் ஹிட்டர் பென் டக்கெட். ஆக்சுவலி தெரிஞ்ச விஷயம் தான். பென் டக்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் எல்லா இங்கிலாந்து மேட்ச்லயும் நல்லா தான். அது எஸ்பெஷலி எகென்ஸ்ட் இந்தியா நல்லாவே ஆடுவார் பென் டக்கெட். ரெக்கார்ட்ஸ் கூட சூப்பரா இருந்திருக்கு. ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டட் தான். பென் டக்கெட் வில் பி ஓப்பனிங் வித் கேஎல் ராகுல். நோ சேஞ்சஸ். ஃபெரோஷா கோட்லால அதுவும் பவுண்டரி வேற 55 மீட்டர் 60 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஈஸியா ஹி கேன் கிளியர் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் பவுலிங்கா. ஸோ அப்புறம் பவுலிங் பத்தி பேசிடலாம். நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா சஞ்சு இந்த இந்த ஐபிஎல் ஆகுது? நம்ம பையன் தங்கராசு நடராஜன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கோச் கூட நம்ம ஊர் கோச் தான், ஹேமந்த் பதானி. ஸோ அவங்களுக்குள்ள நல்ல அந்த கம்யூனிகேஷன்லாம் இருக்கும். மேபி தமிழ்ல தான் எல்லாமே பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி பாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் மெயினா முகேஷ் குமாருக்கு சான்ஸ் கிடைக்கிருக்காரு. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, முகேஷ் குமார் வந்து 13 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பர்ஃபெக்டா வருவாரு. அந்த 4 ஓவர் நெயில் பண்ணிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவாரு. அப்புறம் இனிஷியலி டாப் 8ல வந்து நம்ம சீனியர் ப்ரோ மிச்சல் ஸ்டார்க் அவரோட வேலையை கரெக்டா பக்காவா கச்சிதமா முடிப்பாரு. அப்புறம் சப்போர்ட்டிங் பவுலரா நடராஜன் தேவைப்படலாம். மேபி ஒரு 6 to 11 ஹவர்ஸ்க்குள்ள 1-2 ஓவர் நட்டு போட்டு, அப்புறம் டெத் ஓவர்ல டெஃபினட்டா நட்டு தேவைப்படும். அலாங் சைட் முகேஷ் குமார் அண்ட் ஸ்டார்க்கும் இருப்பாங்க. பவுலிங்ல நமக்கு பிரச்சனையே இல்லை. கேப்டன் அக்ஷர் பட்டேல். ஸோ அவருக்கு எங்க லேக் ஆகும்னா, லேக்குங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லை இந்த லைனப்ல. ஆனா மேபி இந்த குல்தீப் யாதவ் லைனப்ல வரலாம். இந்த இஃப் பவுலிங்னா அவர் இம்பாக்ட் சப்ல தான் இருப்பாருன்னு எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லங்க, குல்தீப் யாதவ்லாம் பிளேயிங் லெவன்ல விளையாடு. அவங்களோட மெயின் ஸ்பின் பவுலர் அவர் தான். ஆக்சுவலி ப்ராபபிள் பிளேயிங் லெவன்ல குல்தீப் யாதவ் இல்ல. அதான் அவர் பிளேயிங் லெவன்ல இல்ல, ஆனா அவர் இம்பாக்ட் சப்ல இருந்தார் குல்தீப். சோ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த லைனப்? ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தோம்னா சமீர் ரசியும் இருக்காரு. அவர் எப்படி பாக்குறீங்க நீங்க? சமீர் ரிஸ்வி டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர் ஆனா சான்ஸ் கிடைக்காது. இப்பயே சொல்லிட்டு சான்ஸே கிடைக்காது சத்தியமா. ஒரு மேட்ச் கூட ஆட மாட்டார் சமீர் ரிஸ்வி. 1-2 மேட்ச் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இஃப் டிசி குவாலிஃபை ஏர்லியர் 2-3 பிரஷர் ஃப்ரீ கேம் இருந்தா 2-3 சான்ஸ் கொடுப்பாங்க சமீர் ரிஸ்வி. மத்தபடி அவங்களுக்கு கஷ்டம் தான் இருக்காரு. பிருத்வி ஷா ஏதோ போகும்போது பாக்கெட்ல போட்டு பண்ண மாதிரி இருந்தது அந்த பிட். ஆனா எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஓபனர்ஸ் நிறைய இருக்காங்க இந்த லைனப்ல. ஸோ அபிஷேக் பொரேல், டக்கெட், பத்தும் நிஷங்கா, கேஎல் ராகுல், திரும்பவும் பிருத்வி ஷா வேறையா அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி கேல் ஜெமிசன் கூட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் அவங்களே கேட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை கேட்டு போட்டாங்க. கரெக்ட். சரி, ஓகே. அவங்க ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். ஓகே, இப்போ இவங்க லைன் அப் பார்க்கும்போது பேட்டிங் நோ காம்ப்ரமைஸ் மாதிரி இருக்கு. எல்லாம் அடிக்க போறாங்க எப்படியோ போட்டு. ஆக்சுவலி எஸ்பெஷலி இந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் அசுதோஷ் சர்மா இன் ஃபினிஷிங் அலாங் சைட் அக்ஷர் பட்டேல் மேபி சப்போர்ட்டிவா இருக்கலாம். ஆனா அசுதோஷ் சர்மா வந்து டெஃபினட்டா ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு. அண்ட் டாப் ஆர்டர்ல கேஎல் ராகுல் அண்ட் பென் டக்கெட். டிஸ்ட்ரக்டிவ் பென் டக்கெட்.
ஸ்டப்ஸ் தான் அவங்களோட எக்ஸ்பேக்டரா இருக்க போறாரு இந்த ஐபிஎல். போன ஐபிஎல்லும் பார்த்தோம், அவர் நிறைய மேட்ச் ஃபினிஷ் பண்ணி தான் இருக்காரு. அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு, கேமை லாஸ்ட் வரைக்கும் கூட்டிட்டு போய் ஃபினிஷ் பண்ற எபிலிட்டி. ஸோ டிசி கண்டிப்பா ஸ்டப்ஸ் தான் எக்ஸ்பெக்டட் பிளேயரா இருப்பாரு. ஆக்சுவலி ஸ்டப்ஸ் கூட சேர்ந்து இப்போ டேவிட் மில்லர் வேற இருக்காரு. டேவிட் மில்லர் அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நல்லா மிடில் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். ரெண்டு பேருமே லிட்டரலி சொல்ல போனா மிடில் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். அந்த மேக்ஸிமைஸ் அந்த கம்போசர் ஹோல்டு பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க ரெண்டு பேருமே. நல்ல டீம் இருக்கு. அண்ட் பவுலிங் லைனப் பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க், அப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 லைனப் இருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார். ஸோ யா நல்ல டீம் தான் இருக்கு இவங்க கிட்டயும். வேற போன என்ன வாட்டி ஆட்-ஆன் கருண் பண்ணலாம் நாயரும் இதுல? கொஞ்சம் கிளிம்ஸ் தந்தாரு போன ஐபிஎல்ல. யா போன அவருக்கும் வாய்ப்பு ஐபிஎல் கிடைக்காத போலதான் இருக்கு. அவருக்கு வாய்ப்பு கஷ்டம் இந்த லைனப்ல. இஃப் இன்கேஸ் அவருக்கு எங்க சான்ஸ் கிடைக்கும்னா நிதிஷ் ராணா ஃபெயில் ஆனா அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கலாம் இந்த லைனப்ல. அட் நம்பர் 3 கருண் நாயர். மேபி இஃப் நிதிஷ் ராணா ஃபெயில்ஸ், அதுக்கு நிதிஷ் ராணா ஃபெயில் ஆவாரா, அதான் ஒரு கொஸ்டின் மார்க். தெரிஞ்சு நிதிஷ் ராணாவோட தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவாங்க இன்னிங்ஸை, அதுக்கப்புறம் தான் மேபி டிபெண்ட் ஆகலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ யா நெக்ஸ்ட் இம்பாக்ட் சப்ல கருண் நாயர் இருக்காரு, விப்ராஜ் நிகம் as usual ப்ராபபிள் தான், பிருத்வி ஷா. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த 11ல வேற என்ன இருக்கு சேஞ்சஸ்? ஏதோ பண்ணணுமா டிசி? வேற ஏதாவது பெருசா சேஞ்சஸ் பண்ணணுமா இந்த 11ல? விப்ராஜ் கூட்டிட்டு வர வாய்ப்பு இருக்கா? அசுதோஷ் ரிப்ளேஸ் பண்ணலாமா விப்ராஜை வச்சு? ஓகே, இஃப் இன் கேஸ் விப்ராஜ் கேன் பவுல் as well as பேட், ஏன்னா ரெண்டுமே பண்ணலாம் விப்ராஜால. ஸோ அவரை இம்பாக்ட் சப்ல வச்சது எப்படின்னு எனக்கும் புரியல. ஆனா அவரு 100% பொட்டன்ஷியல் பிளேயர் ஹூ கேன் பவுல் 4 overs. 4 ஓவர் அவர் போட முடியும் டெஃபினட்டா. ஸோ அதுதான் பேட்டிங்கும் ஆட முடியும் நல்லா. ஏன்னா அசுதோஷ் வரைக்கும் பேட்டிங் வருமா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது. ஸோ விப்ராஜ் இஸ் பெட்டர் ஆப்ஷன் தென் அசுதோஷ். மேபி இருக்கலாம். யா மேபி அவங்க அது மட்டும் மேபி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா வேற எந்த 11ல இந்த 11ல பெருசா எந்த சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இன்கேஸ் இஃப் சம் பேட்டர்ஸ் ஃபெயில், இஃப் பென் டக்கெட் ஃபெயில் ஆனா டைரக்டா 10 சங்கா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கலாம். பதும் நிசாங்கா ஏதாவது ஒரு ஃபாரின் பவுலரை கூட்டிட்டு வரனால, லைக் லுங்கிங்கிடி இருக்காரு, சமீரா லுங்கிங்கிடி இருக்காரு. யா மேபி லுங்கிங்கிடி இந்த வேர்ல்டு கப் ஃபார்ம் கூட சூப்பரா இருந்தது லுங்கிங்கிடி. ஸோ மேபி ட்ரை பண்ணுவாங்க. 4 ஃபாரினர் ரூல் தான் இருக்கும் அவங்க கிட்டயும். ஸோ அதுதான் செக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி மிச்சல் ஸ்டார்க் ஒன்று, ஸ்டப்ஸ் மில்லர் டெஃபினட்டா ஃபெயில் ஆனாலும் ஆடுவாங்க லைனப்ல 100%. ஸ்டப்ஸ் அண்ட் மில்லர். ஏன்னா இப்போ 1 ஃபெயில் ஆனா இன்னொருத்தர் கண்டிப்பா ஸ்டெப் அப் பண்ணுவாங்க அந்த இதுல, அதனால காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம். ஸோ டக்கெட் அது மட்டும் தான் இப்போ, டக்கெட் அண்ட் நிதிஷ் ராணாக்குள்ளதான் இப்போ வருது. நிதிஷ் ராணா ஃபெயில்ஸ், கருண் நாயர். அப்போ டக்கெட் ஃபெயில் ஆச்சுன்னா வேற யாரும் மேபி ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ற மாதிரி தெரியல இந்த 11ல பெருசா. இந்த வருஷமா டிசிக்கு இந்த கப்பு கிடைக்குமா? இந்த வருஷம் டிசி கப்பு கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்களா? பிளே ஆஃப் குவாலிஃபை சான்ஸ் அதிகங்க. ஓகே, பிளே ஆஃப் குவாலிஃபை சான்ஸ் ஆமா டெஃபினட்டா அதிகம். நல்ல லைனப் இருக்கு. இப்போ அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அந்த மாதிரி ஒரு இதுலதான் குவாலிஃபிகேஷன்ஸ் சான்ஸ் கம்மி. ஸோ இந்த கப்பு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். Okay guys, see you soon in next video. Subscribe.